மனசுல என்ன குழப்பம்? முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில இருக்காரு, மாநில தலைவர் நயினார் டெல்லியில இருக்காரு. அவர் வழக்குதான் தகவல் இருக்கு. அவரும் மறுப்பு தெரிவிக்கல. கார்ல இருந்து கொடி அடிச்ச விவகாரம், கமலாலயம் போஸ்டர்கள், அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கணும், அவரை வரவேற்று சொல்லிட்டு ஏன் இவ்வளவு முரண்பாடுகள்? ஒரு முரண்பாடும் இல்ல. கட்சி ஏற்கனவே நாங்க வாக்கு சதவீதத்திலும் பெரிய பின்னடைவு இல்ல. அதே வாக்கு சதவீதத்தை ஏற்கனவே நாங்கள் பெற்றிருக்கிறோம். கோர் கமிட்டியில் உள்ள தலைவர்கள் எல்லோரும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தோம். எல்லா தொண்டர்களையும் சந்தித்தோம். நான் பாஜக தொண்டர்களை வணங்குவதற்கு காரணம், இவ்வளவு தோல்விக்கு பிறகும் என் கட்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பகுதியில நான் கட்சியை வளர்த்தே ஆவேன் என்று அவர்கள் எங்களோடு பேசியது உண்மையிலேயே பாஜகவின் தொண்டர்கள் நிலையாக இருக்கிறார்கள். பாஜகவின் வளர்ச்சியில் அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னடைவு கொஞ்சம் பாதிக்கலாம், ஆனா அது எந்த விதத்திலும் கட்சி வளர்ச்சியை பாதித்து விடாது. அதனால தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்தவர்கள், கட்சியில் உள்ள தொண்டர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், கட்சியை வளர்ப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள், கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக நாங்க இங்க சொல்கிறோம். நிச்சயமாக கட்சி மீண்டலும். மற்றபடி மற்ற கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல.